எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே ஏதேதோ செய்கிற. அம்மா உனக்கு என்னாச்சு? வெளியில வராம உள்ளார உட்காந்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சூர்யா. இல்லையே மேடம், எப்போதும் உள்ளார பெட்ரூம்லயே உட்காந்துட்டு இருக்க மாட்டீங்களே, இன்னைக்கு என்னாச்சு? அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சு சூர்யா, அவ்வளவுதான். அம்மா அப்பா கூட இருந்து பிரிச்சுட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறணும். ஐயோ அப்படியெல்லாம் இல்ல சூர்யா, நீங்க எங்க பிரிச்சுட்டு வந்தீங்க? அவங்க என்ன வேணான்னு தூக்கி போட்டாங்க, அவ்வளவுதானே. நான் உங்களை லவ் பண்ணிட்டேனாமா, அதனால வெறுத்துட்டாங்க, அவ்வளவுதானே. இந்த உலகத்துல பாதி அம்மா அப்பா ஏன் பிள்ளைங்க லவ் பண்ணா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? நீ லவ் பண்றது தப்பா? யாருக்கா இருந்தாலும் யார் மேல வேணாலும் அன்பு வரலாம் தானே. அவங்க என்ன நினைப்பாங்க, என் பொண்ணை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. நானே ஒண்ணு தேடிக்கிட்டா அது தப்பா? சந்தோஷம் இல்லாம இருந்தா அவங்க கேட்கலாம், சந்தோஷமா தானே இருக்கேன். அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ற போல. எனக்கு மிஸ் பண்றதை விட கோவம் தான் அதிகமா வருது. என்னாச்சு? அப்படி இல்ல, என்ன வெறுத்துட்டாங்களே அதுதான். அவங்க தான் என்ன சின்ன வயசுல இருந்து வளர்த்தாங்களா, அப்புறம் ஏன் என்ன வெறுத்தாங்கன்னு தெரியல. இத்தனைக்கும் நீங்க நல்ல பையனா இல்லாம இருந்து நான் லவ் பண்ணிருந்தேனே, என்ன வெறுக்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. நான் நீங்க நல்ல பையன் தானே, நான் ஒரு நல்ல பையனை தானே லவ் பண்ண, அப்புறம் ஏன் அம்மா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுவும் எவ்வளவு சீரியஸா போய் நம்ம கல்யாணம் நடந்துச்சு பாத்தீங்களா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாம, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாம 1 இயர் பிரிஞ்சிருந்து சம்பந்தமே இல்லாம 1 இயர் பிரிஞ்சது யாருனால? உங்கனாலதான். நீங்க மட்டும் அன்னைக்கே என்ன கூட்டிட்டு வந்திருக்கலாம் தானே. 1 இயர் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். டெய்லி அழுந்துட்டு இருந்திருக்கேன், அந்த அழுகைக்கு காரணம் நீங்க தான். நீங்க மட்டும் இங்க நல்ல பல்ல கட்டிட்டு வந்திருக்கீங்க. நீ என்ன பிரிஞ்சு எப்படி அழுந்தியோ, நானும் அப்படிதான் உன்னை பிரிஞ்சு அவ்வளவு அழுந்தேன். இப்ப எல்லாம் பொய்யே, நான் மட்டும் தான் பிரிஞ்சு அழுந்தேன், நீங்களாம் அழுகவே இல்ல. மொத்தத்துல நான் சொல்றது நீ நம்ப மாட்டாதானே? ஆமா, நம்ப மாட்டேன். நல்ல பல்ல காட்டிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப என்னம்மா உனக்கு அம்மா அப்பா மேல இருக்க கோபத்தை என் மேல காட்டுற? அம்மா அப்பா மேல இருக்க கோவம் பாதி, உங்க மேலே பாதி கோவம் இருக்கு. என்ன அன்னைக்கே நீங்க கூட்டிட்டு வந்திருந்தா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்க தேவையில்ல. சரி அதெல்லாம் ஓகே. என்ன யாருக்காச்சும் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான், ஒரு இம்சை போயிருச்சுன்னு சொல்லி அடுத்த வாழ்க்கையை பார்க்க போயிருவேன். அப்போ உங்களுக்கு நான் இம்சை தானே? அக்கோர்ஸ், டவுட்டே வேணாம். அப்புறம் எதுக்கு இந்த இம்சை ரூம்ல இருக்கீங்க? வெளில போங்க, வெளியில போங்கன்னு சொன்ன இப்பவே. நான் தான் குழந்தைய பார்க்க போறேன்னு, நீ தான் உங்க கூட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி உட்கார வச்ச. இப்ப சொல்றேன், கெட் அவுட். அப்போ ஓகே, நான் போட்டுமா? தயவு செஞ்சு போய் தொலைஞ்சிருங்க, போங்க. போய் என்ன விட்டுட்டு போயிருவீங்க அதானே? நான் விட்டுட்டுலாம் போல, இங்க இருக்க ரூமுக்கு தான் போறேன். சப்போஸ் என் வாழ்க்கையில இருந்து நீங்க போங்கனா என்ன பண்ணுவீங்க? இங்க பாத்துக்கோ, நாளா ஒரு பொண்ணு சொந்துச்சுன்னா அது அப்படியே கேட்பேன். நீ மட்டும் என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிருவேன். அப்போ என்ன சமாதானப்படுத்த வர மாட்டீங்க? இல்ல அந்த பழக்கம் நமக்கு இல்ல. ஒரு பொண்ணு சொன்ன உடனே கேட்காம போய் டார்ச்சர் பண்ண முடியுமா? அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க, ஒரு பொண்ணு ஒண்ணு சொல்லிருச்சுன்னா அது உடனே கேட்டுருந்தான்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதனால நான் போய் உன்னெல்லாம் டார்ச்சர் பண்ண மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், எந்த பொண்ணோட மனசையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லிருக்காங்க, அதையும் சேர்த்து செஞ்சிருவேன். அப்படிதானே? இப்பவே கிளம்புங்க இந்த ரூமை விட்டு. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த ரூம்ல உட்கார்ந்துட்டு இருந்தீங்க உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதான், கிளம்புங்க. சரி போனா போதும். உங்ககிட்ட உட்கார்ந்து பேசலாம் நினைச்சால என்ன சொல்லணும்? கொஞ்சம் வருத்தமா இருக்கு, இவர்கிட்ட பேசினா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்னு நினைச்சால அது ஏன் தப்புதான்? உன் தப்பே தான். அதுதான் சொல்றேன், கொஞ்ச நேரம் உங்க கூட உட்கார்ந்து ஃப்ரீயா பேசலாம். இத்தனை நாள் பேசலையே நினைச்சால என்ன சொல்லணும்? இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கடவுள் என்ன செய்யறாரு பாத்தீங்களா? அங்க நிக்கிறாரு கடவுள். அப்படியே உன்னை என்ன வச்சு செஞ்சாருன்னு சொல்லு. உங்களெல்லாம் என் புருஷனா ஏத்துக்கிற பாத்தீங்களா? அதுதான் கடவுள் செஞ்சாரு. அப்பவே எனக்கு வேற மாப்பிள்ளைய தான் பார்த்தாங்க, உங்களாலதான் எல்லாமே. ஹலோ, அந்த மாப்பிள்ள வேற ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, தெரியும்ல? இதெல்லாம் ஓகே. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்கல்ல, அந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பேன். எல்லாம் உங்களாலதான். உங்களை மனசுக்குள்ள வச்சுட்டு வேற யாரையும் சுமக்க முடியாதுன்னு நினைச்சால என்ன சொல்லணும்? ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்ப கூட டிவோர்ஸ் பண்ணிட்டு நம்ம போலாம். எப்படா டிவோர்ஸ் வாங்கலாம்னு இருக்கீங்களோ? மனசுக்குள்ள அதான் ஓடிட்டு இருக்கு போல. அப்படியே இல்ல, என் மனசுக்குள்ள அப்படி எல்லாம் ஓடுமா? ஓடுதே, என்ன பண்றது? பாத்தியா, உன் கூட சண்டை போட்டாதான் கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயா இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லி என்ன டென்ஷன் படுத்துவீங்க அதானே? அமைதியா இருந்தா நாளே ஓட மாட்டேங்குது. எப்ப நீ என்கிட்ட கத்துறியோ அப்பதான் ஜாலியா போகுது நாளே. பார்த்தா சண்டை கோழி மாதிரி தெரியுதோ? உங்ககிட்ட சண்டையே போட்டுட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? ஒண்ணும் இல்ல, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், அது உனக்கு தெரியும். ஆனாலும் நீ எப்படி கத்துன பத்தியா? நான் சொல்றேன், பேச்சு கூட வாயில இருந்து இனிமேட்டு அந்த மாதிரி எல்லாம் வார்த்தை வரக்கூடாது. வந்துச்சுன்னு வைங்களேன், இப்படியே கிளம்பி நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். யாரு நீ? ஆமா, அம்மா ஏத்துக்கலனா என்ன, நான் இந்த அம்மா வீட்டுக்கு போவல. அப்படியே போய் அத்தை கிட்ட மட்டும் சொன்னேன்னு வைங்களேன், அவ்வளவுதான். நீங்க வேணும்னே என்ன டென்ஷன் ஏத்தி பாக்குறாரு, நீங்க ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்றேன்னு வைங்களேன், அவ்வளவுதான். மொத்தத்துல அம்மா அப்பா எனக்கு பிரச்சனை முட்டுடுவேன்னு சொல்லு. நான் சொன்னா நீங்க தானே சொன்னீங்க. என்னாச்சு? அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ காலேஜ் படிக்கிறதுல இருந்து அப்படிதானே, அம்மாவை மிஸ் பண்ணா என் மடியில வந்து படுப்ப. அம்மா ரொம்ப மிஸ் பண்றேன். அம்மா ஏன் என் கூட பேச மாட்டேங்கிறாங்க? உனக்காக கண்டிப்பா பேச வச்சிடலாம் விடு. பேச வச்சிருவீங்களா? உனக்காக செஞ்சிடலாம் விடு. ஆள்ல கையில விழுந்தாச்சும் பேச வச்சிடலாம் விடு. கால்ல விழுகிறது ஓகே, அது என்ன கையில விழுகிறது? அப்ப கூட புருஷனை கால்ல விழுகாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். அத நான் சொல்லவே மாட்டேனே. சரி நானே விட்டுட்டு போன்னு சொன்னா கூட விட்டுட்டு போயிருவீங்களா?
ஆமாம்மா நீயே சொல்லிட்ட அப்புறம் எப்படி விட்டுட்டு போகாம இருப்பேன்? நீங்க மட்டும் என்ன விட்டுட்டு போயிட்டீங்கன்னு வைங்களேன், அதுதான் உங்க கடைசி மூச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. உன்னை விட்டுட்டு போவனா? எம்மனே வந்து சொன்னாலும் நான் விட்டுட்டு போக மாட்டேன், நீ கவலைப்படாத. ப்ளீஸ் சூர்யா, நானே விட்டுட்டு போன்னு சொன்னா கூட விட்டுட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். இந்த 1 இயர் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சூர்யா. உங்களை ரிட்டர்ன் பாத்திர மாட்டேன் நான் நினைச்சேன் தெரியுமா? சரி விடு, ரொம்ப ஃபீல் பண்ணாத. உன்னை விட்டுட்டு கண்டிப்பா நான் போக மாட்டேன். உன் அம்மா அப்பாவையும் நான் சேர்த்து வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் அனல் பாயும். நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும், ஆனாலும் என்ன தாகம். மைசிலிருக்கும் வண்ணம் சாரிடா கௌசி, எங்கனால அப்ப பார்க்க வர முடியல. அம்மாண்டா சாரி. அண்ணா வந்ததுல இருந்து 100 டைம் இதையே சொல்லிட்டீங்க, விடுங்கண்ணா. நீங்க தான் ஹாஸ்பிடல்ல இருந்தீங்களே, அப்புறம் என்ன விடுங்க. இருந்தாலும் அவங்க சாரி கேட்கணும்ல, அதான் கேக்குறாங்க. எங்க நீங்க வேற வந்ததுல இருந்து 100 டைம் கேட்டாங்க. நீ இந்த அண்ணிங்கறத விட மாட்டீங்கல. உங்களுக்கு சூர்யா ஃப்ரெண்ட்னா என்னைய ஃப்ரெண்டா ஏத்துக்கலாம்ல. இல்ல எங்களுக்கு அண்ணி அண்ணிதான்ப்பா. என்ன சூர்யா கரெக்ட் தானே? என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா கரெக்டா தான்ப்பா இருக்கும். இருக்கும். நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. வைஃபா ஃப்ரெண்டான்னு பாக்கும்போது சூர்யாவுக்கு ஃப்ரெண்ட் தானே. எனக்கு 2 பேரும் தான்ப்பா முக்கியம். பாவு சூர்யா மாட்டிக்கிட்டு முழிக்கிற போல ரொம்படா. சரி விடு விடு, இதெல்லாம் கண்டுக்க கூடாது. இதெல்லாம் எப்போதும் நடக்கிறது தானே. பாத்தியா குழந்தை எங்களை பார்க்க வரும்போது மட்டும் எப்படி தூங்கிட்டு இருக்கானு. நீங்க வேற அண்ணி, அவ காலையில தூங்கிட்டு இருப்பா, நைட்டு முடிச்சு அழுந்துகிட்டு இருப்பா. அப்ப வேணா நீங்க வந்து பாருங்க. உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் குழந்தைங்க பண்ற வேலை தானே, அப்புறம் என்ன நீ? அப்ப நைட்டு உன்னோட தூக்கம் போச்சு போல. என்னோட தூக்கம் மட்டும் இல்ல, எல்லாத்தோட தூக்கமும் நைட்டு போச்சு. எல்லாரும் எந்திரிச்சு உட்காரதான் போறாங்க. பாத்தியா இப்ப மட்டும் என்ன முழிச்சு பார்க்க மாட்டேங்கிற, எப்படி தூங்குறா பாத்தியா? ஆசாசியா குழந்தைய பார்க்கலாம்னு நினைச்சேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிடுவா. நீ பால் குடிச்சிட்டு இப்பதான் தூங்குற, இன்னும் கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிடுவா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் தூங்க போயிடுவேல. டைம் ஆயிடுச்சு பத்தியா இல்லையா? ஐயோ அண்ணி நீங்க கவலைப்படாதீங்க. அலாரம் மாதிரி குழந்தை எந்திரிச்சு அழுகும் பாருங்க. இப்ப நானே வந்து உங்களை எழுப்பி விடுறேன். எந்திரிச்சு குழந்தைய பாத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, பார்க்க வேணாமா? சரி விடு, குழந்தைக்காக எந்திரிச்சு முடிச்சிருக்கலாம். ஆக மொத்தத்துல எல்லாத்துக்கும் இனிமே சிவராத்திரி தான். அம்மா நீ கரெக்டா? யாராவது தூங்கிட்டு அப்புறம் இருக்க நீ. ஏன்னா குழந்தைய நான் தான் பாத்துக்குவேன்னு சொன்னாங்க. சரி விடு, உனக்காக பார்க்க வச்சிரல எல்லாத்தையும். நீ நல்லா ஒரு 2 டேஸ்க்கு நல்லா நிம்மதியா தூங்கு. எங்க நீ தூங்குறது? இவ அழுந்துட்டே இருந்தா எனக்கு எப்படி நீ தூக்கம் வரும்? அம்மாண்டா பேர் எப்ப வைக்கலாம்னு ஐடியா? அம்மா கிட்ட தான் சொல்லிருக்கேன், எப்ப வைக்கிறாங்கன்னு தெரியல. நீ நல்லா பாத்துட்டு தான் வைப்பாங்க. எப்படின்னு கொஞ்ச நாள் ஆகும். குழந்தைக்கு பேர் யோசிச்சாச்சா? இல்ல நீ அது பொண்ணா பையனான்னு தெரியாம எதுக்கு பேர் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலான்னு விட்டாச்சு. நீ குழந்தை பாரு எவ்வளவு கியூட்டா தூங்குதுன்னு. தூங்குற குழந்தைக்கு பக்கத்துல உட்காந்துட்டு காது கிட்ட கீச் கீச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பாப்பா எப்படி தூக்கும்? அதெல்லாம் தூங்கும், அதெல்லாம் எந்திரிக்காது. அப்ப மட்டும் அழகட்டும், அப்புறம் இருக்கு. என் மடியில இருக்க வரைக்கும் பாப்பாலாம் அழுகாது. அங்க மொத்தத்துல எல்லாம் இனிமே பாப்பா பக்கத்துலதான் சுத்தி உட்கார போறீங்க. ஆமாண்ணா, பாப்பா பக்கத்துலயே தான். அம்மாண்ணா கதிர் எப்ப ஹாஸ்பிடல் போறாங்க? அது தெரியல, நான் 2 வீக்ஸ் வீட்ல தான். 2 வீக்ஸ் எதுக்குண்ணா வீட்ல? அது உங்க புருஷன் கிட்ட தான் கேட்கணும். ஏய் விடுங்க, நான் கேட்றேன். நீங்க கஷ்டப்படுற மாதிரி கதிரும் கொஞ்சம் கஷ்டப்படணும்லண்ணா. சூப்பர்மா, நல்ல ஐடியாமா உனக்கு. அதெல்லாம் இருக்கணும். எங்க அண்ணன் கஷ்டப்படும் போது என்னோட புருஷனும் கஷ்டப்படணும்ல கொஞ்சமாச்சு. சரி விட, அவன் 1 வீக் வீட்லயே இருக்கட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து ரொம்ப கதறிட்டான். சரி விடுங்க, உங்களுக்காக பழச்சு போகட்டும்னு விடுறேன். ஆமாமா, நீ நல்லா விடுவ. உனக்காக அவ அழுந்துட்டு இருந்தா நீ விடுவ. எனக்காக அழுக சொல்றேன். நான் வந்துருவேன்னு தெரியும், தெரிஞ்சுட்டே இதுக்கு அழுகணும். ஓஹோ, இனிமே அழுக வேணான்னு சொல்லிடுறேன். அதுக்கு நான் அழுகாமலே இருக்க கூடாது, அழுகணும். எனக்காக அழுகணும். உனக்காக அழுகவும் செய்யணும், அழுகாமையும் இருக்கணும். அதேதானா? புரிஞ்சுக்கோ, பொண்ணுங்களோட மைண்டே இதான்டா. ஆமாண்டா, அழுகணும்னு சொல்றாங்க, அழுக வேணாம்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க நமக்கே புரியாது. அதெல்லாம் கேட்டு நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நாங்க தானே இவ்ளோ விட்டு கொடுத்துட்டோம், இதுக்கு மேலே விட்டு கொடுக்க மாட்டோமா? என்னடா தூங்குறியா? நல்லா தூங்கு. எங்களெல்லாம் பார்க்கவே மாட்டேங்கிறனால தூங்கிட்டே இருக்க. அம்மா கவலைப்படாதீங்க, பெலி போட்டுட்டா விச்சிருவ. தூங்குற குழந்தையெல்லாம் எழுப்ப கூடாது, தூங்கட்டும். உங்களுக்கு தூங்கவும் செய்யணும், எந்திரிச்சும் இருக்கணும்னா எப்படிமா? பாப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிருவா, அப்பவே பாத்துக்கிறோம். இங்க பேத்திய டிஸ்டர்ப் பண்ணாம தூங்க விடுங்க. பக்கத்துல உட்காந்துட்டு கீச் கீச்சுன்னு சொல்லிட்டு. தர்மா நாங்க. ஆமா நீங்க தான் பாப்பாவை தூங்க விடுங்க. இவ்வளவு அழகா எங்க பேத்தி தூங்குறா பாரு. ஆமாமா, நல்லா தூங்குறாமா. நைட்டு தாம தெரியும் முழிச்சிருக்காளா தூங்குறாளான்னு. அதெல்லாம் எங்க பேத்தி தூங்குவா. இல்ல பல சேட்டை பண்ணாதான் குழந்தையா இருக்கும். அப்படியாமா, பாத்துக்கலாமா? நீங்க எல்லாம் முழிச்சிட்டு இருக்க போறீங்கம்மா. பரவாயில்ல, பேத்திக்காக முழிச்சிட்டு இருக்கிறதுல தப்பு இல்ல. பேத்திக்காக முழிச்சிட்டு இருப்பீங்க, எங்களுக்காக எல்லாம் முழிச்சிருக்க மாட்டீங்க. நீங்களே பெரிய குழந்தைங்க, உங்களுக்காக எதுக்கு முழிச்சிருக்கணும்? இப்பதான் என் பேத்தி பிறந்திருக்கா, உலகத்தை பார்க்கணும், நல்லபடியா இருக்கணும். அவளுக்காக பாருங்க, நீங்க நாங்க எல்லாம் என்ன பண்றோம்னு பாருங்க. நீங்க நல்லா செய்வீங்கம்மா, அது நல்லாவே தெரியும். உங்களால சொல்ல வேண்டாம். பேத்தி கையில வந்துட்டா உங்களை கையில பிடிக்க முடியுமா? அதுதான், இத்தனை குழந்தை வளர்க்க தெரிஞ்சவங்களுக்கு பேத்திய வளர்க்க தெரியாதா? நாங்களே நீ ஃப்ரீதாமா, நீங்களே பாத்துக்கோங்க உங்க பேத்திய. அத நீங்க சொல்லவே வேணாம், எங்க பேத்தி எப்படி பாத்துக்கிறோம்னு பாருங்க. ஆக மொத்தத்துல பேத்தின்னு வந்துட்டா எல்லா பாட்டியும் தாத்தாவும் ஹாப்பியா இருப்பீங்களமா? பேத்தியோ பேருனோ வந்துட்டு நாங்க அவ்வளவு சந்தோஷமா இருப்போம். அது மூஞ்சிலேயே தெரியுதுமா, சந்தோஷமா இருங்க. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு,
அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பானம் என்ன